பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. இன்னைக்கு நீங்க சினிமாக்கு போன கொஞ்ச நேரத்துல ஒரு 3 பேரு 3 லட்ச ரூபா பணத்தோட வந்து உன் வேலைக்காரி மாமியார் கிட்ட ரிசப்ஷன் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்க வந்தாங்கடா. அத்தை உன்னையும் இவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி, பணம் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? என்னமோ ஒரு பேரை சொல்லி அவர் தர சொன்னாருன்னு சொன்னாங்க. உலகத்துல இருக்கிற தன்மானத்தை பூரா மொத்த குத்தகைக்கு எடுத்தா மாதிரி ஒரே வார்த்தையில உன் மாமியார்காரி அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. நானும் துருவி துருவி வாயை பிடுங்கி பார்த்தேன். ஒண்ணுமே சொல்லாம நழுவிட்டாடா. எனக்கு மனசே ஆறலடா. அதான் உங்ககிட்ட கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமேன்னு கேட்டேன். எனக்கும் ஒன்றும் தெரியலையம்மா. ஒரு மண்ணும் தெரியாம இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வேற ஆயிட்டியா நீ? எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் மாட்டிருக்க போறேன்? இல்லடா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம என் மண்டக்குள்ள ஒரே குடைச்சலா இருக்குடா. என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஆகணுமே. இவளே ஒவ்வொரு ரூபாய்க்கும் சிங்கி அடிச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய தொகை வந்தும் ஏன் வேண்டான்னு தூக்கி போடணும்? மா, அந்த பணத்தை அவங்க வாங்கி இருந்தாலாவது எப்படி கறக்கலான்னு யோசிக்கலாம். ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சு என்னமா பண்ண போற? இல்லடி, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அப்படி என்ன இவளுக்கு ரோசம் வேண்டியது கிடக்கு? பணம் தந்தது யாரு, என்ன விஷயம், இதெல்லாத்தையும் நான் கறக்குறேன் பாரு. அம்மா, என்னடா? ஏதோ ஒரு செல்போன் கீழே கிடந்தது எடுத்தேன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதை கூட பார்க்கலாம். என் செல்போன் கொஞ்சம் பழசாயிடுச்சு. நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அடிச்சேனா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாட்ட இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? அதான் பொண்டாட்டி மாமியார்னு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேளு. எடுபட்ட பயல. நானே கஷ்டப்பட்டு கீழே கடந்ததை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை போய் கேட்டுக்கிட்டு இந்தா உங்க 2 பேருக்கும் சொல்லி வைக்கிறேன். அந்த போனை பத்தி இங்க மூச்சு விடக்கூடாது சொல்லிட்டேன். முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். மா, எடுத்திருக்கேன்னு தெரியுது. ஆனா கீழே கிடந்துதான் எடுத்தியா? அரஞ்சனா பாரு. எஞ்சி போடி. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, போ. எஞ்சி போ. போய் படுறி. போடி போ. அறிவு கட்டவ. சட்னி வச்சுக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாது சம்மந்தியம்மா. மல்லிகைப்பூ மாதிரி இட்லியா வச்சிருக்கீங்க. கம்மியா சாப்பிடுற எண்ணெய கொண்டா கொண்டான்னு இழுக்குதே. இதுக்கு மட்டும் முத நாள் வச்ச மீன் குழம்பு இந்தா இவ்வளோண்டு இருந்தா போதும். சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே செத்து போன்னு சொன்னா கூட செத்து போயிடுவேன். என்னங்க? இவன் ஒருத்தன் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணிட்டு. நான் சின்ன வயசுல இருந்தே டயட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவேன் சார். ஆமா, அது எப்படி சொம்மு இந்த பழக்கம்லாம்? ஆக்சுவலி இந்த கிரெடிட் எல்லாம் எங்க அம்மாக்கு தான் போய் சேரும். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. அம்மா, என்னம்மா நீ எங்களுக்கெல்லாம் சாப்பாடுல அவ்வளவு கட்டுப்பாடை கத்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு இப்படி சாப்பிட்டு என்ன அர்த்தம்? அத்தை மதியெல்லாம் நான் என்னமோ உன்னை பத்தி போய் சொன்னதை நினைக்க மாட்டாங்க? இப்படி கண்ணா பின்னான்னு சாப்பிட்டா நல்லாவா இருக்கு? ஆமா சொன்னேன். யார் இல்லைனா செத்து பொழைச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது இருக்கிற காலமே கொஞ்சம் கம்மி தான்னு. அது வரைக்கும் நல்லா சாப்பிடலான்னு என் புத்திக்கு உரைச்சுது. அன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி மாமியார் கூட வந்திய, அப்ப நின்ன மூச்சு அப்படியே நின்று இருந்தா இன்னைக்கு எனக்கு காரியத்தை முடிச்சிட்டு நீங்களாம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஐயோ சமந்தி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன நான் இல்லாதையா சொல்லிட்டேன் வருத்தப்படுறதுக்கு? அவன் கேட்டதுக்கு பதில சொன்னேன். இங்க பாருங்க, உங்களுக்குமே எனக்கு சமைச்சு போட கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க. நான் போயிட்டு ரிசப்ஷன் அன்னைக்கு வந்து 3வது மனுஷி மாதிரி அப்படி ஓரமா நின்னுட்டு போயிடுறேன். ஐயோ என்ன சமந்தி நீங்க?
உனக்கு தான். ஹலோ சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. இல்ல இன்னைக்கே நான் சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. தம்பி, டாக்டர் அம்மா தான் பேசினாங்க. உங்க வேலை விஷயமா சொல்லி வச்சிருந்தேன்ல, அதான் சூர்யா படிக்கிற காலேஜ்லயே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? தேங்க்ஸ் அத்தை. இதுக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டேன். டாக்டர் அம்மா தான் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த காலேஜ் ஓனரும் டாக்டர் ஐயும் ஃப்ரெண்ட்ஸா, அதான் அங்கேயே. ஐயோ அத்தை, அது ஓனர் இல்ல அத்தை, கரஸ்பாண்டன்ட். அவங்க என்ன காய்கறி கடையா வச்சிருக்காங்க ஓனர்னு சொல்றதுக்கு? நான் என்னம்மா உங்கள மாதிரி படிச்சவளா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன். ஏய் சூர்யா, என்ன அப்படி ஷாக் ஆகி நிக்கிற? பயப்படாதம்மா, நான் சூப்பரா கிளாஸ் எடுப்பேன். என்ன மதி? அவர் ரொம்ப நல்ல மாதிரி தம்பி. சூர்யா கூட டாக்டர் ஐயா கிட்ட தான் காலேஜ் சீட்டுக்கு சொல்லி வச்சிருந்தேன். ஏய், அப்ப நீ ரெக்கமெண்டேஷன் தான் சேர்ந்தியா? ஏன் பெர்சன்டேஜ் இல்லையா? நான் 90%. முதல்ல அம்மா சொல்ல வந்தது என்னன்னு முழுசா கேளுங்க. காலேஜ் சீட்டுக்கு சொல்லிதான் வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அவசியம் இல்லாம எனக்கு மெரிட்லயே சீட் கிடைச்சிருச்சு. ஏய், யார்கிட்ட கதை விடுற? 19%க்கு உனக்கு மெரிட்ல காலேஜ்ல சீட் கிடைக்குமா? நான் சொன்னது 90%, 19% இல்ல. 19%க்கு பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் காலேஜ்ல சீட் கிடைக்காது. சரி விடுங்க. தம்பி, அத்தை, உங்களை இன்னைக்கு காலேஜுக்கு போக சொன்னாங்க. போகும்போது உங்க சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு போக கண்டிப்பா சொன்னாங்க. அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேம்மா. ஏய் இந்த புள்ள உன்னதான் திரும்ப பாப்போம். அட என்னடி இது? திரும்படினா மலங்க மலங்க முழிச்சுக்கிட்டு இருக்க. திரும்ப சொல்றேன். மண்டைய ஆலயம் பாரு. என்ன புள்ள அலங்காரம் இது? ஒற்றை குச்சிக்கு தேங்காய் நார் கட்டின மாதிரி சிலிப்பிக்கிட்டு இருக்குது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன, உங்க ரெண்டு பொண்ணுங்களும் தலைய கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்குதுங்க. பொம்பளையா லட்சணமா அழகா எண்ணெய் வச்சு தலை பின்னி பூ வச்சுக்காம புசு புசுன்னு நல்லாவா இருக்கு? மதிய பாருங்க, ஏதோ எங்க கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால தலைவாரி பூ வச்சிருக்கா பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க வளர்ப்ப அதுக்கு அலங்காரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எதுக்கு திடீர்னு சேலையெல்லாம்? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி தான் கட்டணும்னு அம்மா சொன்னாங்க. தெரியாம தான் கேட்குறேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் யார் போட்டது? இப்படிதான் பொம்பளைங்க எல்லாம் தனக்கு தானே கட்டுப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு. இல்லைங்க மாப்பிள்ள, இது பொம்பளைங்க விஷயம். நாளைக்கு உங்க அம்மாவே கூட என்ன சொல்லிடுவாங்க? சேலை தான் கட்டணும்னு சொல்லுவாங்களா? அப்ப நான் வேட்டி தான் கட்டுமான்னு அம்மாவே கேட்பேன். பாரு, இப்படி எல்லாம் அழைப்பிட்டு தெரியக்கூடாது. இனிமேதான் நீ அடக்க உடக்கமா இருக்கணும். இல்லனா உன் மாமா வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கு மரியாதை இருக்காது, தெரிஞ்சுக்கோ. பாரு, நீ இந்த குட்டி மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. ஒழுங்கா படிக்கிறாளா இல்லையான்னு பாரு. பாவம் சம்பந்தி வம்பாடுபட்டு சம்பாதிச்சு படிக்க வைக்கிறாங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன். நான் கிளம்புறேம்மா. ஏய் சூர்யா, ஒரு 10 நிமிஷம் நானும் வந்துடுறேன். சேர்ந்தே போயிடலாமே. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஏய் என்னடி வாத்தியார் இவனை இனிமேதான் புறப்படணும். நீ என்னமோ பறந்துகிட்டு இருக்க. அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். புது ஏரியா, பஸ்லாம் கூட கரெக்டா தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் பார்த்துக்கிட்டா அப்புறம் ஈஸியா இருக்கும்ல. சூர்யா சொல்றாங்க இல்லம்மா, அவர் கூடயே போயிடு. இந்த மதி. சப்பா ஆண்டவா. என்னத்தான் பாக்குறீங்க? இந்த ட்ரெஸ்ல அப்படியே பஸ் கண்டக்டர் மாதிரியே இருக்கீங்க. ஆனா என்ன அழகான கண்டக்டரா தான் இருக்கீங்க. போலாம் ரைட்?
சூர்யா, சொல்லுங்க. வீட்டில் நம்ம எப்படி வேணால் பேசலாம் பழகலாம், ஆனால் காலேஜ்னு வந்துட்டா இங்கே நான் லெக்சரர், நீ ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? இந்த மாமா மச்சனிச்சு வரவெல்லாம் வீட்டோட இருக்கட்டும். இங்கே நீ என்னை சாரன் தான் கூப்பிடணும், ஓகே? என்கிட்ட படித்த பசங்க உலகம் பூரா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. வீட்டில் என்கிட்ட விளையாடுற மாதிரிலாம் இங்கே விளையாடக்கூடாது. எழுத்து அறிவிப்பவன் இறைவன், புரிஞ்சுதா? அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கடுமையாக உழைக்கணும்னு எதிர்பார்க்குறவனா, நீ நல்ல மார்க் வாங்கணும்னா அதுக்கு நீ தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். என்ன வச்சு இன்டர்னல்ஸ் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கிலாங்கிற எண்ணம்லாம் உனக்கு வரவே கூடாது. சப்ஜெக்டில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீ என்ன கேட்கலாம், ஆனால் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி நீ எதையாவது சாதிக்கணும்னு நினச்சா அது தப்பு. அப்புறம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்களை நம்பி நான் ஒன்னும் இந்த காலேஜ்ல சேரல. உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் வீட்லயும் சரி காலேஜ்லயும் சரி நீங்க யாரோ தான். அனாவசியமா என்ன சீன்றது முதல்ல நிப்பாட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மேம், நான் கரஸ்பாண்டன்ட் சாரை பார்க்கணும். நீங்க என் பேர் சோமசுந்தரம். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? சார் தான் வர சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் சார் கிட்ட கேட்டுட்டு ஷூர் சொல்றேன். மேம். சார், உங்களை பார்க்க சோமசுந்தரம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். சார் நீங்க போய் சாரை பார்க்கலாம். போலாமா? ஓகே. தேங்க்யூ மேம். சார், மை கம் இன்? எஸ், கம் இன். சார், ஐ எம் சோமசுந்தரம். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களை பற்றி சொல்லுங்க மிஸ்டர் சோமசுந்தரம். சார், நான் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆ எனக்கு டீச்சிங்கில் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். அது சரி, உங்களுக்கு டீச்சிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? சார், அதுக்குல்ல இந்த குவாலிஃபிகேஷன்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைக்குமே, அதுக்கு தான் கேட்டேன். சார், இந்த விஷயத்தில் எனக்கு இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான் சார். அவரும் ஊரில் ஒரு ஸ்கூல் வாத்தியார் தான். என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகத்துலேயே நம்ம பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ப்ரொஃபஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது டீச்சிங் தான். 4 பேருக்கு படிப்பு சொல்லித்தரதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் சார். நானும் எங்கள் அப்பா மாதிரி தான் சார். காசு பணம் இதெல்லாம் என்றைக்குமே நான் பெருசாக நினச்சதே இல்லை. இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான் சார். எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பெரிய இடங்கள்லேருந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அது எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். கடைசி வரைக்கும் ஒரு டீச்சராக இருக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியம். இந்த வேலைக்கு தகுந்த எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது சோமசுந்தரம். ஆனால் அதே சமயத்தில் இந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன், டேலண்ட் இது எல்லாத்தையும் விட டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் செய்கிற எந்த காரியமும் இந்த காலேஜுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிற இடத்துல இருந்தவரும் ஒரு நல்ல லெக்சரர் தான். காலேஜுக்குள்ள நல்லபடியாக தான் நடந்துப்பார். ஆனால் வெளியே அடிக்கடி குடிச்சிட்டு கேவலமாக நடந்துக்கிறாருன்னு கேள்விப்பட்டதுமே நாங்கள் அவரை அமைச்சிட்டோம். அதனால சார், எனக்கு இந்த குடி, சிகரெட் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். நீங்கள் என்ன தைரியமாக நம்பலாம் சார். நான் ஒரு கரப்படாத வெள்ளை பேப்பர் மாதிரி. நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் சார். நோ, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் டாக்டர் ஆனந்தை பற்றி நல்லா தெரியும். அவர் ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணால் அது தப்பாக இருக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்லை. நீங்கள் இன்னிலிருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நீங்கள் இங்கே பர்மனெண்ட் ஆகிடுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரு 1/2 hourல காப்பி எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ மதி, அந்த டீயை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வரேன் அத்தை. என்ன டீ மட்டும் குடுக்குற? திங்கிறதுக்கு வேற எதுவும் இல்லையா? ஆமா, இவ ஒருத்தி எதை கேட்டாலும் அதிர்ச்சியாவே பார்த்து பார்த்து பீதியை கிளப்பி விட்டுருவா. முறுக்கு சீடன்னு ஏதாவது இருக்கா? வாயெல்லாம் நம்ம நம்மாங்குதுரி. அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. சரி போ. நீ இன்னைக்கு என்ன டைலர் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, இப்ப வேணா போலாமே. அம்மா, நான் கிளம்புறேம்மா. மதி, ஒரு நிமிஷம். நேத்து நீங்களாம் சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்க என்னமோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். உன் ரிசப்ஷன் செலவுக்குன்னு பணம் கொடுத்து விட்டாருன்னு சொன்னாங்க.
ஓ துரைன்னு சொன்னாங்களா? ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், தோரான்னு தான் பேரை சொன்னாங்க. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் போட்டாங்களா, அதான் பேரை மறந்துட்டேன். 3 லட்ச ரூபா கொடுத்து விட்டுருக்காரு. ஆனா உங்க அம்மா வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களே. யார் அந்த தோரை? எங்க சித்தப்பா. சித்தப்பானா அம்மா வழியா அப்பா வழியா? அப்பாவோட தம்பி. ஓ, கூட பிறந்த தம்பியா? வசதியானவரோ? இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க அப்பா பேர்ல கதிர் ஸ்டோர்ஸ்னு சிட்டில ஒரு 15 இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஓஹோ. உங்க அம்மா ஏன் அவர் கொடுத்து அனுப்பிச்ச பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க? மா, முதல்ல டைலர் கடையில கொடுத்த துணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் கதையெல்லாம் பேசு. ஏய், கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு. நீ சொல்லு மதி. ஏண்டி, ஆசையா மருமகிட்ட 2 வார்த்தை பேச விட மாட்டியா? சரி, போயிட்டு வாங்க. அம்மா, நாங்க டெய்லர் கடைக்கு போயிட்டு வரோம். சம்மந்தி டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சிடுறேன். என்ன சமையல் பண்ண போறீங்க? கீரை கூட்டம் கத்திரிக்காய் பொரியலும் பண்ணலான் இருக்கேன். சரி. கீரை எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? பக்கத்திலே தண்ணி தொட்டின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இந்த நேரத்துக்கு போனா புதுசாவும் இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே, இந்த நேரத்துல கூட நல்ல கீரை கிடைக்குதே. நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன். பாவம், நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்க குழந்தை துரைக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன பாக்குறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். சம்மந்தி வீட்டு உறவெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? சம்மந்தி, கேட்கறனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 3 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க பாடா படுறீங்க. பாக்குற எனக்கே சங்கடமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ரிசப்ஷன் செலவுக்கு அவங்க கொடுத்த பணத்தை ஏன் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க?